அன்னைக்கு ஒரு இந்தியாவில் ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த சகோதரி அந்த குழந்தைக்கு ராம் ரஹீம் அப்படின்னு அற்புதமான பேர் வச்சாங்க. அந்த சகோதரியுடைய உள் உணர்வு தான் இந்த படம் முழுக்க கொட்டி கிடக்கு. இந்த படத்தை பார்க்கிற பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவதற்கான கண்டென்ட் உள்ளே இருக்குமா? தேடி பார்த்தாலும் கிடைக்காது. எல்லா வழிகளையும் நியாயப்படுத்தக்கூடிய உணர்வுகளை அன்பு தம்பி விஷ்ணு கொடுத்த அந்த கதைக்கு அற்புதமான ஸ்கிரீன் பிளே பண்ணி பாப்பா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கு முதல் வணக்கம். 9ஆம் தேதி, இன்னைக்கு 5ஆம் தேதி, இடையில் 3 நாட்கள் லால் சலாம் சமீபத்தில் தான் ஆடியோ லான்ச் முடிந்தது. கேள்விகள் கேட்பீங்க, பதில் சொல்லுவோம் அப்படின்ற எண்ணத்தோடு இங்கே வந்தோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேனை இங்கே இறக்கி விட்டாங்க. இந்த படத்தில் 2 பேட்ஸ்மேன், தம்பி விஷ்ணு விஷால், அந்த விக்ராந்த். ஒரு அற்புதமான ஒரு கண்டென்ட்டை இன்னைக்கு கிரிக்கெட்டை தவிர்த்து விட்டு இளைஞர்கள் கிடையாது. ஸோ இளைஞர்களுக்கு இந்த படத்தில் தீனி இருக்கா அப்படின்னா ரிப்பீட்டட் ஆடியன்ஸுக்கான மெட்டீரியல் இன்னும் நிறையா இருக்கு. காரணம், வெறிகொண்டு பார்க்கக்கூடிய இந்த கிரிக்கெட்டினுடைய ஆட்டங்கள், அதில் நடக்கக்கூடிய எமோஷன்ஸ். சரி, ரொம்ப நாட்களாக குழந்தைகளை அழைத்து கொண்டு தியேட்டருக்கு போவதற்கான சூழ்நிலை கொஞ்சம் இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நிறைய எமோஷன்ஸ் உள்ள கொட்டி கிடக்கு. அதுவும் இப்போ சமீபத்தில் பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது. இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவ ஒற்றுமை என்பது இங்கு பின்னி பிணைந்திருக்கு, உறவு ரீதியாக இருக்கு. இங்கே மதங்கள் 3ஆக இருக்கலாம், மனங்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஸோ அந்த வகையில் நான் அன்னைக்கு சொன்னதான் சொல்லுவேன். 22ஆம் தேதி அயோத்தியில் ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது. இஸ்லாமியர்கள் உட்பட அனைவரும், குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா நடிகர் சங்க தலைவர் நாசர் சார் முதற்கொண்டு அதற்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் சொன்னதுதான், ஒரு வழி பாதையில் 3 பாதைகள் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு கதையை சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு இந்தியாவில் ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த சகோதரி அந்த குழந்தைக்கு ராம் ரஹீம் அப்படின்னு அற்புதமான பேர் வச்சாங்க. அந்த சகோதரியுடைய உள் உணர்வு தான் இந்த படம் முழுக்க கொட்டி கிடக்கு. இந்த படத்தை பார்க்கிற பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவதற்கான கண்டென்ட் உள்ளே இருக்குமா? தேடி பார்த்தாலும் கிடைக்காது. எல்லா வழிகளையும் நியாயப்படுத்தக்கூடிய உணர்வுகளை அன்பு தம்பி விஷ்ணு கொடுத்த அந்த கதைக்கு அற்புதமான ஸ்கிரீன் பிளே பண்ணி பாப்பா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியிருக்காங்க. இதில் நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் உள்ளே வச்சுருக்காங்க. சூப்பர் ஸ்டார் எல்லாரும் தெரிஞ்சதான். நீங்களாம் நினச்சிட்டு இருப்பீங்க கேமியோ ரோல் அப்படின்னா, கிட்டத்தட்ட படம் முழுக்க பரவி இருப்பார். கேமியோ ரோல் தான், ஆனால் படத்தை உள்ளேருந்து பார்ப்பதற்கு தலைவரோட ஆடியன்ஸுக்கு உள்ள மெட்டீரியல் இருக்கா, தீனி இருக்கா, உள்ள கொட்டி கிடக்கு. இயக்கியது அவருடைய மகள், விட்டுருவாங்களா? ஸோ அந்த வகையில் எனக்கு அண்ணன் செந்தில் அண்ணன், உயரத்தை மீறி வளர்ச்சி துடித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி விவேக் பிரசன்னா, வளர்ந்து வரக்கூடிய இம்சை போல் தெரியக்கூடிய ஆசைப்படக்கூடிய அற்புதமான தம்பி பழைய ஜோக்கு தங்கத்துறை, நிறைய பேருக்கு ஸ்பேஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அத்தனை பேரோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைச்சது. நான் தலைவரோடு அவர்களோடு நினைப்பதற்கான வாய்ப்பு இது வரைக்கும் 2-3 முறை வந்தது. தீனி கிடைக்கலன்றதுனால அந்த விஷயத்தை நான் தள்ளி வச்சேன். ஏன்னா ஒரு முறை கிடைக்கணும், கிடைச்சா அது நல்ல ஒரு தீனி இருக்கணும், அப்போ தலைவரோட பயணம் போகிறது நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஸோ அந்த வகையில் ஐஸ்வர்யா பாப்பா ஒரு அந்த ஸ்கிரிப்ட் அந்த என்னோட கேரக்டர் நேரேட் பண்ணுற பொழுது, ஒரு கல்லில் 2 மாங்காய் என்பதை போல தலைவரோடும் நடித்தது மாதிரி இருக்குது, தலைவரோட மகள் இயக்கத்தில் நடித்தது மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு தனிப்பட்ட முறையில். இன்னொன்று, கடந்த 20-25 வருடங்களாக இதுதான்டா போலீஸ் அப்படின்னு சொன்னால் ராஜசேகர் சாருடைய துணைவியார் மரியாதைக்குரிய சகோதரி ஜீவிதா மேடத்தை கயிறு கட்டி இழுத்து கொண்டு ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மீண்டும் ஒரு தமிழ் திரையுலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. என்னை போலதான் மரியாதைக்குரிய ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கனவு கனியாக இருந்த எங்கள் நடிகவேல் ஐயா அவர்களுடைய அருமை புதல்வி
ஆமாம், நிரோஷா அவர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு குணச்சித்திரத்தை ஓகேவா கொடுத்துருக்காங்க. ஸோ படம் முழுக்க நிறைய கதாபாத்திரங்களை வச்சு அற்புதமான ஒரு வலை பண்ணியிருக்காங்க. அதில் நாங்களும் ட்ராவல் பண்ணி போயிருக்கோம். கதை 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 கதையை தவிர்த்து விட்டு இந்த தமிழ் சினிமா உலகம் வேறு எதையோ நோக்கி போயிட்டு இருக்கின்ற அந்த விமர்சனத்தை நானும் ஓரளவு ஒத்துக்கொள்கிறேன். அந்த விமர்சனத்துக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தனுடைய இந்த லால் சலாம் என்ற ஒரு படைப்பு நிச்சயமாக அற்புதமான தீனியை கொடுக்கும். இதில் நான் வியந்து பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஸ்டாரு இது வந்து இப்படி இந்த 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 லால் சலாம்ன்ற கண்டென்ட்டை, அந்த விஷ்ணுவோட கதையை இந்த ஸ்கிரிப்டில் பண்ணிட்டாங்க. ஆனால் இது வந்து ஒரு தளத்தில் எப்பேற்பட்ட செட்டு போட்டால் கூட வாய்ப்பே கிடையாது. இந்த படத்தை நிச்சயமாக 9ஆம் தேதி தியேட்டரில் பார்க்கிற பொழுது ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்க. இவ்வளவு பெரிய கூட்டம், இவ்வளவு பெரிய லைவ் லொக்கேஷனை நீங்கள் செட்டு போட்டு வாய்ப்பே கிடையாது. அந்த ஊர்களுக்குள்ளே போய் இந்த ஆர்ட் அற்புதமான சீக்வன்ஸை ரெடி பண்ணி 10 கேமரா 3 கேமரா இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, அந்த கண்டென்ட் அந்த கதை கேட்டது அவ்வளவு கூட்டங்களை தவிர்த்து விட்டு இந்த விஷயத்தை இந்த ப்ரெசென்ட் பண்ண முடியாது, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதனால் நான் ரஜினி சாரை பார்த்து என்னப்பா அப்படின்னு, அவங்க செஞ்சியில் வந்து படுத்திருக்காரு, திருவண்ணாமலையில் வந்து படுத்திருக்காரு, பாண்டிச்சேரியா வரேன்றாரு. வாய்ப்பே கிடையாது. இந்த படம் இல்லைன்னா எனக்கு இனிமேல் வாழ்க்கை இல்லைன்ற மாதிரி ஒரு அப்கமிங் ஹீரோ என்ன செய்வாங்களோ அந்த ஒரு விஷயத்தை மகளுக்குன்னு சொல்ல மாட்டேன், இந்த கண்டென்ட்டுக்காக திரும்ப திரும்ப சொல்ற கண்டென்ட், இந்த விஷயத்தை இந்த கேமியோ ரோல் மூலமாக நாளைக்கோ நாளை கழிச்சோ கூட தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கலாம் என்று யாராவது ஒரு கருப்பு ஆடு வேலை செய்தால் கூட நிச்சயமாக இந்த லால் சலாம் படத்தினுடைய கருத்து என்று அவருடைய விஷயத்தை முறியடிக்கும். எந்த நாளும் தமிழ்நாட்டில் மதமாச்சரியங்கள் நடக்கவே நடக்காது என்பது மிகப்பெரிய ஒரு தடுப்பு அணை இந்த லால் சலாம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு நல்ல படைப்பில் எனக்கு ஒரு அற்புதமான கதாபாத்திரத்தை தங்கச்சி கொடுத்தாங்க. மீண்டும் அவர்களுக்கு நன்றி சொல்லி அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கிறேன். நன்றி. யாராவது கேள்வி கேட்டால் அப்புறம் பார்த்துக்கலாம்.